அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டுக்குரிய கன்னியாகுமரி என்ற இடத்துல நிற்கிறேன். இதில் இருந்து எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி என்றாலே சூரிய உதயம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிவிடும். இப்போ அதை பார்க்க தான் போய் கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துக்கு பைக்கையே கொண்டு போகலாம், அந்த இடத்துல வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இந்த கன்னியாகுமரியில் நிறைய படங்கள் எல்லாம் எடுத்திருக்கணும். இதில் பாருங்க, அப்படியே மகாத்மா காந்தி மாதிரியே போய் கொண்டிருக்கணும். ஆனால் அவையில் வேட்டி காட்டியிருக்கணும். கூகுள் மேப் தண்டை விளையாட்டை காட்டுது, சரியான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், எங்கெங்கேயோ சுத்த வைக்குது. பக்கத்தில் இருக்கிற கப்பல் துறைக்கே கூகுள் மேப் தண்டை விளையாட்டை காட்டி எங்கெங்கேயோ கூட்டி கொண்டு போகுது. கடைசி அங்கங்கே சுற்றி சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறோம் சூரிய உதயத்தை பார்க்குறதுக்காக. இந்த இடத்துலையே தங்கிடலாம் போல இருக்குது. அங்கால எல்லாம் பெரிய பெரிய கல்லுகளாக இருக்கும் போல இருக்குது. இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிக்கொள்ளும். இப்போ இந்த இடத்துல பைக்கை பார்க் பண்ணிட்டு நிற்கிறேன். இதில் நிறைய பேர் நிற்கிறோம் சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கு. ஆனால் கிளைமேட்டை பார்த்தா இப்போதைக்கு சூரிய உதயம் வராது போல இருக்குது. என்னால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி விஷயம் நடக்குது, அந்த சுனாமிக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி கத்தி கொண்டே இருக்குது. கடல் வேறு கொஞ்சம் கொந்தளிப்பாக இருக்குது, பயமாக இருக்குது. கொய்யால ஓடிடுறா. அதே மாதிரி எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு தெரிகிற இந்த சிலை திருவள்ளுவர் சிலை. இது விவேகானந்தர் நினைவிடம் அப்படின்னு சொல்லிவிடும். அந்த விவேகானந்தர் நினைவிடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போயிடும். ஆனால் இன்றைக்கு கடல் கொந்தளிப்பாக இருக்கிறதால எங்களை கூட்டிகிட்டு போகிறது சந்தர்ப்பம் இருக்காது. அப்படி கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் அதில் பாருங்கள் போட் எல்லாம் இருக்குது. அந்த அதில் போட் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த இடத்துல சூரிய உதயம் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கடல் சங்கமிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிவிடும். அதனால தான் இந்த இடத்துல சூரிய உதயம் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிடும். நான் இந்த இடத்துல இருந்து சூரிய உதயத்தை பார்க்குறதுக்காக நிற்கிறேன். ஆனால் சூரிய உதயத்துக்கான பாயிண்ட் அந்த வலது பக்கத்துலேயும் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையும் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல சூரிய உதயம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த பைக்கை இந்த கடல் குளிக்க வந்துடும் போல இருக்குது. அதில் கொஞ்சம் இறக்கி விடுவோம், ஏன்னா அலை பயங்கரமாக வந்து கொண்டே இருக்குது. இந்த விவேகானந்தர் நினைவு இடத்துல பாறை இருக்கும். அந்த பாறையில் விவேகானந்தர் எங்கேயாவது மாநாடு போகிறேன்டா அந்த இடத்துல இருந்து தியானம் செய்கிறது தான் போவார் அப்படின்னு சொல்லுவினோம். இப்போ நேரம் சரி 7 மணி ஆகுது, இன்னும் சூரிய உதயம் வர்ற மாதிரி இல்லை. அதே மாதிரி இதில் அந்த முத்து விற்கிற ஒரு அண்ணாட்ட கேட்டேன்னா அவர் சொன்னார், 2 சூரிய உதயம் வர்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே கரிமுகலாக தான் இருக்குது. அங்கால பக்கத்தில் இருந்தால் சூரியன் வரும் அப்படின்னு சொன்னவேல். எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியோ தெரியல, அவர் பார்க்க வர நாள் பார்த்து தான் மழை பெய்யணும், இப்படியான ஒரு கிளைமேட் இருக்கணும். அதே மாதிரி அந்த கயல் பட ஷூட்டிங் இதில் அப்படியே சுனாமி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல நின்று அவையில் பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரி அதில் தான் எடுத்துருப்பேன் நம்ம இந்த சீனை. இப்போ இந்த இடத்துலேருந்து எல்லோரும் வலிக்கிட்டே நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை வரப்போது நானும் இந்த இடத்துலேருந்து வலிக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டேன். இதில் இருந்து போய் அப்படியே நிறைய இடங்கள் இருக்குது, அதுகளையும் பார்த்து கொண்டு போவோம். அதே மாதிரி இந்த வலது பக்கத்தில் தெரிகிற அந்த சர்ச்சுக்கும் போகிற ஒரு ஐடியாவில் தான் போய் கொண்டு இருக்கிறேன். ஃபுல்லாகவே வட இந்தியாக்கள் தான் நிற்கணும். ஓகே, இப்போ அந்த ரோட்லேருந்து வெளியில் வந்துட்டேன். இதுலேருந்து போய்க்கல காந்தி மண்டபம் வண்டி இருக்குது, அது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு போவோம். இதிலெல்லாம் பாருங்கள் இவ்வளோ பேர் இந்த சூரிய உதயத்தை பார்க்குறதுக்கான ஆனால் ஒருத்தருக்குமே இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இந்த இடத்துல நின்றுப்பினோம். இந்த இடது பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் அந்த கயல் படம் எடுத்திருப்பினோம். ஓகே, இப்போ வெளியில் இடது பக்கத்தால் போய் கொண்டு இருக்கிறேன். இதில் எல்லாம் பாருங்கள் எந்த இடத்துக்கு ட்ராஃபிக்காக இருக்குன்னு. ஓகே, இதுக்குள்ளே அப்படியே கோயிலுக்கு போகிறது போல் இருக்குது. ஓகே, இப்போ அந்த கோயிலுக்குள்ளே போயில்ல ரெண்டு பார்த்தீங்கன்னாடா அங்கே ஆட்கள் கூடவே இருக்குது. அதில் போய் வீடியோ எடுக்கவும் சில விட மாட்டினா அதனால தான் இதில் இருந்து போய் கொண்டு இருக்கிறேன். அப்படியே இந்த கன்னியாகுமரி டவுனுக்கு வந்தீங்களாண்டா ஒரு சில இடங்கள்லாம் அப்படியே குடும்பமாக வந்தீங்களாண்டா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இதால் பைக்கில் தான் காந்தி மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தது. இதால் பைக் போயின்னு தெரியல என்றாலும் விட்டு போய் கொண்டு இருக்கிறேன். இதில் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே அப்படியே வட இந்திய மக்கள் தான்.
வலது பக்கத்தில் இருக்கிறது தான் காந்தி மண்டபம். இதுதான் இந்தியாண்ட தென்முனை முடிவு பகுதி. இப்போ இந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிக்கொள்ளும். ஓகே, இப்போ அந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு இதால் போய் பார்ப்ப வேண்டு போய் கொண்டு இருக்கிறேன். இதில் போய்க்கிலே பாருங்கள், நொங்கு இளநியெல்லாம் வச்சு விற்று கொண்டு இருக்கணும். இந்த வலது பக்கத்தில் பாருங்கள், ஃபுல்லாகவே கோலி சோடா தான். இந்த கோலி சோடா எல்லாருமே தயாரிப்பினம் போல் இருக்குது. இதில் போய்க்கிலே பாருங்கள், வலது பக்கத்தில் குதிரையெல்லாம் வச்சுருக்கணும். இங்கே இருந்து அப்படி சும்மா ஷோர்ட் ரைட் போயிட்டு வரு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறார்கள் தான் கூடுதலாக இருக்கணும். இந்த இடத்து பக்கத்தில் பாருங்கள் சங்குகள். இந்த சங்கெல்லாம் நாங்கள் வேண்டி ஏர்போர்ட்டில் கொண்டு போயிடலாது அப்படின்னு தான் எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ். யாருக்காவது அதை தவிர்த்து வேறு ஏதாவது ரூல்ஸ் தெரியுமெண்டா கட்டாயம் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி. இந்த எட்ஜுக்கு வந்துட்டேன். இந்த எட்ஜில் இருந்தும் சூரிய உதயம் பார்த்தா உண்மையிலுமே நல்லா இருக்கும். பாருங்கள், திருவள்ளுவர் சிலையை பக்கத்துலேயே பார்க்குறோம். இதுக்கெல்லாம் போட்டில் போயிருக்கலாம் என்றாலும் நாங்கள் வந்த காலப்பகுதி புலியான ஒரு காலம். அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் பாருங்கள், வட இந்தியாக்கள் வந்து அப்படியே இந்த கோயிலுக்கு போயிட்டு இதில் அப்படியே கால் கழுவிட்டு ஏதோ செய்துட்டு போயிடும் போல் இருக்குது. என்னெல்லாம் செய்யணும் அதுலெல்லாம் பாருங்கள். அப்படியே இதில் பாருங்கள் போலீஸாக நிற்கிறேன். நான் இந்த இடத்துல ரோட் ஷாட் எடுப்பேன் கொண்டு பார்த்தேன் என்றாலும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் போல் இருக்குது. என்றாலும் அவையில்கிட்டே போய் கேட்போம். ஓகே, இந்த இடத்துல போய் ரோட் ஷாட் எடுக்கலாமாண்டு அதில் ரெண்டு போலீஸாக்கள்கிட்ட கேட்டேன். அவையில் சொன்னவேல் இதுலேருந்து டிஎஸ்பி ஆஃபீஸ் இருக்காங்க, அங்கே போய் லெட்டர் எழுதி கொடுத்து அவையில் அப்ரூவல் தந்தால் நீங்கள் இந்த இடத்துல ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னவேல். அதோட அதில் ரெண்டு போலீஸ் ஒரு ஆள் ட்ரோன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்படின்னு சொன்னேன். நல்ல வேலை நீங்கள் பறக்கோடையெல்லாம் பறித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னார். இந்த வலது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே சங்குகளாக தான் இருக்குது. இதில் எல்லாம் நிறைய கடைகளும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வலிக்கிட்டேன். இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்புண்ட அச்சம் என்பது மடமேடான்ற ஒரு படம் இருக்குது தானே, அந்த படத்தில் கன்னியாகுமரியில் வந்து பைக் அனுப்பாடுவார். அது இந்த இடத்துல தான் எடுத்திருப்பினோம். உண்மையிலுமே இங்கே நிறைய படங்கள் எல்லாம் எடுத்திருக்கணும். இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டேன். இதிலேருந்து ஒரு சர்ச் பார்க்க தான் போய் கொண்டு இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கணும். அந்த லைட் ஹவுஸுக்கெல்லாம் எங்களை போக விட மாட்டேன் போல இருக்குது. இந்த இடது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அடப்பா விடே, இன்னும் இதிலேருந்து அந்த இடத்துக்கு 1 கிலோமீட்டர் போகணுமாம். அதே மாதிரி இந்த இடத்துல ரோட் ஷாட் எடுக்கிறதுக்கு எங்கே எடுக்கலாம் அப்படின்ட்டு காயல் 92 அந்த ப்ரோட்டை கேட்டேன். அவர் சொன்னார் இதுலேருந்து நாங்கள் அந்த சன்ரைஸ் பார்க்க போனோம், அந்த இடத்துலேயே எடுக்கலாம் அப்படின்ட்டு. பாப்பேன், இதுலேருந்து கொஞ்சம் மழை விட்ட உடனே கொஞ்சம் வெளிச்சம் இருந்தானே அப்போக்கெலாம் அந்த இடத்துல போய் ரோட் ஷாட் எடுக்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கிறேன். இதில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்குது. என் மெக்காட்ட விட்டுறதுக்கு கட்டாயம் இன்றைக்கு சம்பவம் தான் போல் இருக்குது. இப்போ இதிலேருந்து வலது பக்கம் திரும்புகிறோம், அதாவது சர்ச் ரோட் அப்படின்னு சொல்லிவிடும். இல்லை போய்க்கிலே பாருங்கள், நுழைவாயில் போட்டிருக்கு. இப்போ அந்த சர்ச் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த சர்ச்சை பாருங்கள், உண்மையிலுமே பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் முன்னுக்கு நிப்பாட்டி பைக்கோட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னுக்கு சர்ச் உள்ளே போய் பார்ப்போம். அங்கே வீடியோ எடுக்க அனுமதி ஏன்னா நீங்களும் அந்த வியூவை பார்க்கலாம். இப்போ உள்ளே போய் கொண்டிருக்கிறேன். இதில் போய்க்கிலே பாருங்கள், காலணிகளை கலட்டி விட்டு உள்ளே வரவும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற ஒரு இடத்தையும் போடலை. பார்ப்போம். இப்போ சேர்ச்சிலேருந்து வெளியில் வந்துட்டேன். இதில் இருந்து போய் அப்படியே இந்த இடத்துல சினிமேட்டிக் வியூவை பார்ப்போம். அதோட இந்த இடத்துல தான் கயல் படம் எடுத்தேன்னு சொல்லிடலாம், ஆனால் எனக்கு சரியாக தெரியலை. இப்போ இதில் யார்ட்டையாவது விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சினிமேட்டிக் ஷாட் 1 2 3.
இப்போ இந்த இடத்துல ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே பயந்து தான் எடுத்துனான். யாராவது போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்போ இந்த இடத்துலேருந்து வலிக்கிடுவோம். ஓகே, இப்போ அந்த இடத்துலேருந்து வலிக்கிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். எங்கே போய் கொண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அந்த டவர் இருக்குன்னு சொன்னால் தானே அந்த டவரை உங்களுக்கு காட்டிக்கொண்டு போவோம்ட்டு. வேறு பாருங்க, காருக்கு மேலே எவ்வளோ வெயிட் ஏற்றி கட்டி வச்சிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்னியாகுமரி டவுனில் இவ்வளோ தான் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இதை தாண்டி நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்டா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் விடியப்புறம் சூரிய உதயம் பார்க்கணுமெண்ட்டு இருக்கைக்குள்ள சூரியன் வரையில. ஆனால் இப்போ எங்கேயோ சூரியன் வந்து கொண்டிருக்கு. என்ன வெளிச்சம் தெரியுது. இதில் போய் கொண்டிருக்கைகளே பாருங்கள், இடது பக்கத்தில் இருக்குது. இது டவரா இல்லை ரேடரான்ட்டு தான் தெரியல. ஆனால் நல்லா இருந்தது. அதை தான் உங்களுக்கு காட்டுவேன் வந்தேன் நான். இல்லை அப்படியே ஸ்லோ பண்ணி காட்டி கொண்டு போகிறேன் பாருங்கள். உண்மையிலுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ திரும்பி போய் கொண்டு இருக்கிறேன். அந்த டவர் இருக்கிற இடத்துல கலங்கரை விளக்கம் அப்படின்னு போட்டிருக்கணும். அது என்னதுக்கான தெரியல. கட்டாயம் யாராவது இங்கேருந்து பார்த்தீங்களாண்டா இது என்னன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதிலேருந்து எங்கே போய் கொண்டு பார்த்தீங்களாண்டா இந்த கன்னியாகுமரி டவுனை கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக பார்த்து கொண்டு போகும்போது தான் போய் கொண்டு இருக்கிறேன். இதில் பாருங்கள், திருநெல்வேலி பாவநாசம் அப்படின்ற ஒரு பஸ் ஒன்று இருக்குது. இப்போ தான் நேரம் 8:12 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் இந்த இடத்துல எல்லாம் ஆக்கள் கூடுதலாக அனுப்பினோம். இந்த இடத்துல எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். ஏதாவது ஒரு காட்சியில் சவுண்டு வேறு அடிக்கும். உண்மையிலே வாழ்க்கை வருத்திடும். அது இப்போ தெரிஞ்சதுன்னா திருப்பி ரீடேக் எடுக்கணும் போலவே இருக்கும். அப்படி எடுக்க போனால் உண்மையிலுமே அது சொல்ல இல்லாத அளவுக்கு கவலையாக இருக்கும். இந்த கன்னியாகுமரி டவுனும் அந்தளவுக்கு பெரிய டவுன் இல்லை. ஆனால் இருக்க வேண்டிய எல்லா அம்சங்களுமே இருக்குது. போய் கொண்டு இருக்கிறது தான் கன்னியாகுமரி டவுனோட பிரதான பகுதிகள். பார்த்து கொண்டு இருங்க அப்படியே. இதில் போய் கொண்டிருக்கல பாருங்கள், நன்றி வருக அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த டவுனெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் இருந்து அடுத்ததான் நான் தூத்துக்குடி என்ற இடத்துக்கு தான் போகிறேன். அப்போ போய்க்கலாம் உங்களோட கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இதிலேருந்து தூத்துக்குடிக்கு வலிக்கிட்டேன். இங்கே இந்த 125 கிலோமீட்டர் போகணும். இந்த தூத்துக்குடி போகிறதுக்கு 2 ரோடு இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போய் போகிறது, ஒன்று கடற்கரை சைடால் போகிறது. நான் அந்த கடற்கரை சைடால் தான் போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கடற்கரை சைடால் போய்க்கல காயல்பட்டினம் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் காயல் 92 ரைடர்ஸ் என்ற ஒரு ப்ரோ இருக்கிறார். அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் போய் கொண்டு இருக்கிறேன். போகிற வழியில் நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது. அந்த இடத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இந்த தமிழ்நாட்டு ரைடை பொறுத்த மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ரெண்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே கொஞ்சம் தூரமாக இருக்குது. இந்த பைக்கில் 3 புள்ளி பெட்ரோல் இருக்குது. இதில் இருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு காணுமென்று நினைக்கிறேன். நான் இப்படியான ஹைவே இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன ஒரு மணி காலத்தில் பெட்ரோல் அடிக்க தான் வேணும். ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு முறுக்கி கொண்டு தான் போகிறது. இதில் போய் கொண்டிருக்கல பாருங்க, ஒரு சந்தி ஒன்று வருது. இப்போ இந்த சந்தியிலேருந்து வலது பக்கம் திரும்பணும். ஓகே, இப்போ இதில் இருந்து எல்லாமே கடற்கரை அப்படின்னு தான் போட்டிருக்கேன். பஞ்சல் கடற்கரை, செட்டிகுளம் கடற்கரை. இப்போ செட்டிகுளம்ன்ற இடம் எங்களோட மோகனியால் ஒரு ஊருண்ட பேர், பெரிய ஒரு ஊருண்ட பேர். அந்த இடத்துல அதை தப்புன்னு சொல்லி முடிப்ப வந்து பார்க்கல வாய் தண்டை பாடல உள்ளது. என்ன செய்கிறதோ தெரியல. இந்த இடத்துல போய் கொண்டு கேட்கல. அப்படி இடது பக்கத்தில் தெரிகிற மீன் எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. உண்மையிலுமே நல்லா இருக்குது. ஏன்னா இந்தியாவில் போய்க்கல ஒரு பிரச்சனை, இப்போ மழை தூரி கொண்டு இருக்குது. அதனால தான் கேமராவை போட்டு கழிச்சு கொண்டு போயிடலாமே இருக்குது. நானும் செஞ்சால வரைக்கல ரோட்டெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலுமே இந்தியாவில் ரோட்டெல்லாம் நல்லா இருக்குது. இதில் நானும் போய் கொண்டு இருக்கிறேன். இங்கே ஒரு இடத்துல மழை விடுமெண்டு, ஆனால் மழை விடுற மாதிரி இல்லை. ஆனால் இந்த இடங்களில் அப்படியே கேமரா போட்டு கலைக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரெண்டு பார்த்தீங்கன்னா மழையில் சின்ன துளி பட்டாலே டப்பண்டு உள்ளுக்கெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இதில் போய் கொண்டிருக்கல இடது பக்கத்தில் என்றாலும் சரி, அதே மாதிரி வலது பக்கத்தில் என்றாலும் சரி பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே செவ்வளி கலர் மண்ணாக இருக்குது. இதில் இருந்து ஒவ்வொரு 2 இடத்துக்கு நம்ம 5 கிலோமீட்டர் போகணுமா. அதில் ஒரு கப்பல் மாதாண்ட ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலை தான் பார்க்க போய் கொண்டு இருக்கிறேன். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.